அநேகமாக அரசு துறைகளிலே நிரந்தர தன்மை இல்லை. கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், அவுட் சோர்சிங் முறையிலே லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்று அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பல்வேறு தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்திலாவது தங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தினசரி தலைநகரிலே ஒவ்வொரு தொழிலாளரும் தங்களுடைய கோரிக்கைக்காக இது போன்ற ஜனநாயக வடிவங்களிலே போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள், ஒவ்வொரு துறையும் சார்ந்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கோரிக்கைகளை, பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் போராடக்கூடிய தொழிற்சங்களை அழைத்து அதோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண்பதற்கு முன்வராமல் அவர்கள் அடுத்த நிலைக்கு போய்விட்டார்கள். என்ன அடுத்த நிலை? 26 சட்டமன்ற தேர்தல். நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டோம், கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே புலாகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2021 ஆட்சிக்கு வருகின்ற போது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், குறிப்பாக தொழிலாளர் நலன் சார்ந்த கோரிக்கைகள், 10 ஆண்டுகள் தொகுப்பூதியத்திலே மதிப்பூதியத்திலே பணியாற்றியிருந்தால் அவர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்று திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. அப்படி அந்த வாக்குறுதி அடிப்படையில் எத்தனை தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள்? அப்படி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவையால் இன்றைக்கு மீண்டும் தேர்தலை சந்திக்க திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அரசாங்கம் பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 75 விதமான தொழில்களை தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. 75 நிறுவனங்களுக்கு முதலாளியாக தமிழ்நாடு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சாலையில் போகக்கூடிய அரசு போக்குவரத்து, மின்சாரம், நுகர்பொருள் வாணிப கழகம், இப்படி சேவை துறைகளிலும் அரசாங்கம் நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. சர்க்கரை ஆலை, சிமெண்ட் ஆலை போன்ற உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக 75 வகையான தொழில்களை நடத்தக்கூடிய முதலாளியாக இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய நிறுவனத்திலே டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுப்பது சட்டத்திற்கும் இயற்கை நீதிக்கும் விரோதமானது என்று CIT அரசாங்கத்திற்கு எடுத்துக்கூட விரும்புகிறது. அநேகமாக அரசு துறைகளிலே நிரந்தர தன்மை இல்லை. கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், அவுட் சோர்சிங் முறையிலே லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்று அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பல்வேறு தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்திலாவது தங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தினசரி தலைநகரிலே ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களுடைய கோரிக்கைக்காக இது போன்ற ஜனநாயக வடிவங்களிலே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களா அவர்களா என்று எடுத்துக்கூட முடியாத அளவிற்கு அனைத்து பிரிவு தொழிலாளர்களும் இந்த ஆட்சியாளர்களை உங்களுடைய இறுதி காலகட்டத்திலாவது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட பல பகுதிகளிலே பல்வேறு விதமான தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற போது ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள், ஒவ்வொரு துறையும் சார்ந்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கோரிக்கைகளை, பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் போராடக்கூடிய தொழிற்சங்களை அழைத்து அதோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண்பதற்கு முன்வராமல் அவர்கள் அடுத்த நிலைக்கு போய்விட்டார்கள். என்ன அடுத்த நிலை?
26 சட்டமன்ற தேர்தல். நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டோம், கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே புலாகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2021 ஆட்சிக்கு வருகின்ற போது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், குறிப்பாக தொழிலாளர் நலன் சார்ந்த கோரிக்கைகள், 10 ஆண்டுகள் தொகுப்பூதியத்திலே மதிப்பூதியத்திலே பணியாற்றியிருந்தால் அவர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்று திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. அப்படி அந்த வாக்குறுதி அடிப்படையில் எத்தனை தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள்? அப்படி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவையால் இன்றைக்கு மீண்டும் தேர்தலை சந்திக்க திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை போன்ற உழைப்பாளி மக்கள் தாங்கள் உழைத்த உழைப்புக்கு ஊதியத்தை கேட்பதற்கு, சட்டப்படியான அந்த ஊதியத்தை பெறுவதற்கு கூட இன்றைக்கு தலைநகரிலே நாம் கூடி நாம் போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு ஆட்சியாளருடைய அணுகுமுறை இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முறையிலே தான் இன்றைக்கு உங்களுடைய சங்கம் இன்றைக்கு இந்த அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு தான் முதலாளியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களிலே, குறிப்பாக எல்காட் நிறுவனம் அரசாங்கத்தை தேவையான கம்ப்யூட்டர் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனம், அரசு சொந்தமான நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் பணியில் சேர்ந்தீர்கள். இது அரசு வேலை. என்றோ ஒரு நாள் நாம் நிரந்தரப்படுத்தப்படுவோம், அரசு ஊழியர் என்ற அந்தஸ்து கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே நீங்கள் இந்த பணியிலே சேர்ந்தீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, அநேகமாக எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களிலும் வேலைக்கு சேரக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் நான் டெம்பரரியா பர்மனண்டா என்று பாராமல் ஏதோ ஒரு வகையிலே அரசாங்க வேலையிலே சேர வேண்டும், பிற்காலத்திலே நமக்கு நிரந்தரமான பணி கிடைக்கும், சட்ட சலுகை கிடைக்கும், ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற ஒரு சமூக பாதுகாப்பு உணர்வோடு ஒவ்வொரு தொழிலாளியும் அரசு பணி என்ற முறையில் இந்த பணிகளை சேர்ந்தவர்கள். ஆனால் அரசாங்கம் ஒரு முன்மாதிரி முதலாளியாக இல்லாமல் தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்டுவதிலே அது குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? பேப்பர்லெஸ் நிர்வாகம் என்று சொல்லுகிறது. பேப்பர் இல்லாத நிர்வாகம், எல்லாமே ஜுடிஷியலைஸ் ஆகிவிட்டோம், கணினமயமாக்கி விட்டோம். நீங்கள் தாலுகா ஆபீஸ் போக வேண்டியதில்லை, நீங்கள் இருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை இ சேவை மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்று பல்வேறு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது. வீட்டு வரியா இ சேவை மையத்தில் கட்டிடலாம், மின்சார கட்டணமா இ சேவையில் கட்டிடலாம். அப்படி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த துறையிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை இந்த அரசாங்கம் எப்படி நடத்துகிறது? ஒரு கொத்தடிமை போல ஒரு நாளுக்கு 5 முறை வருகை கையொப்பமிட வேண்டும். வேற எந்த அரசு துறையிலாவது இருக்கிறதா? வேற எந்த அரசு துறையிலும் இல்லாத இந்த வருகை பதிவேட்டு முறை இந்த இ சேவை மையங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும் நீங்கள் பொருத்துவது பொருத்தமானதுதானா? இவர்கள் கேட்பது குறைந்தபட்ச ஊதியம், இவர்கள் அரசு ஊழியருக்கு இடையான சம்பளம் என்றது 2வது. இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறு விதமான தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானித்து அது அரசாணையாக வெளியிட்டு அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இப்போது உங்களுக்கும் நம்முடைய சங்கம் பல்வேறு போராட்டங்களை நடத்திய பிறகு ஷெட்யூல்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள இன்றைக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கொண்டு வரப்பட்டது. அட்டவணை தொழில்களில் 79 வகையான தொழில்கள் இருக்கிறது. அதில் டேட்டா என்ட்ரி தொழிலும் இன்றைக்கு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கம். அப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட அந்த தொழிலில் இருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அரசாங்கம் தீர்மானிக்கணும். நான் அதில் ஒரு அரசாங்கம் ஒரு செக் வைக்குது. என்னன்னா, அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய டேட்டா ஆபரேட்டர்கள் நீங்களாக, உங்களை போன்ற இ சேவை மையத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மட்டுமல்ல, குடிநீர் வடிகால் வாரியத்திலே, சிவில் சப்ளை நிறுவனத்திலே, பல்வேறு துறைகளிலே இன்னைக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்களாக இந்த குறைந்தபட்ச ஊதியம் தீர்மானிக்கப்படும் என்று சொன்னா, யாரை ஏமாற்றுவதற்காக இந்த குறைந்தபட்ச ஊதிய அரசாணை வெளியிடப்படுகிறது?
அரசு துறைகளிலே பணியாற்றக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களுக்கு ஒரு நியாயமான கூலியை கொடுக்க வக்கில்லாத அரசாங்கம் தனியார் முதலாளி போய் என்ன கேட்க முடியும்? தனியார் முதலாளி என்ன கேட்பா? முதல்ல நீ ஒழுங்கா கொடுறானோ. அரசாங்கம் உன்னுடைய ஊழியர்களுக்கு, உன்னுடைய டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களுக்கு ஒழுங்கா நியாயமான சம்பளத்தை கொடு, அதுக்கப்புறம் நான் என்ன வந்து கேளுதான் சொல்லுவோம் முதலாளிகள். ஆக ஒரு முன்மாதிரி முதலாளியாக இருக்க வேண்டிய அரசாங்கம் ஒரு நியாயமான ஊதியத்தை கொடுப்பதற்கு கூட அது தயாரில்லாத சூழ்நிலை. இன்றைக்கு உங்களுக்கு யார் முதலாளி என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. எல்காட் நிறுவனமா, கேபிள் டிவியா? இப்ப இது ரெண்டும் நடத்தக்கூடிய அரசாங்கம் முதலாளி, பிரின்சிபல் எம்ப்ளாயர் அரசாங்கம். ஆக கேபிள் டிவி உங்களை சட்டப்படி கேட்டா அது எல்காட்ட கையை காட்டுது, எல்காட்ட கேள்வி கேட்டா கேபிள் டிவியை கையை காட்டுது. அப்ப யாரு கீழே இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள்? யார்தான் இவர்களுக்கு முதலாளி என்ற பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கிறது. ஆக அரசாங்கம் தான் நடத்தக்கூடிய இந்த 2 நிறுவனங்களிலும் தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த முன் வர வேண்டும். இவர்கள் தொழிலாளி என்ற முறையிலே அவர்களுக்கு 8 மணி நேர வேலை, குறைந்தபட்ச ஊதியம், சட்ட சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற முறையிலே தான் இன்றைக்கு உங்களுடைய சங்கம் இந்த தர்ணா போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் வைத்திருக்க கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு சிஐடி தமிழ் மாநில குழு என்றும் துணை நிற்கும் என்று தெரிவித்து உங்களுடைய தர்ணாவை துவக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.